இது ஒரு சரியான முறையில் நடந்த தேர்தல் என்று வைத்துக்கொண்டால் கூட இதில் நம்ம கலங்க தேவை கிடையாது. இதனுடைய யதார்த்த நிலையை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம விஜய்க்கு இதில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கல என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னு கேட்டால் இப்போ சமீப காலமாக குறிப்பாக ஒரு 3-4 ஆண்டுகளாக என்ன மாதிரி உலகத்தினுடைய நிலை மாறி இருக்குது என்று சொன்னால், எதையும் ஆழமாக பார்க்காமல் சின்ன ட்ரெண்டிங்கில் பரப்பி விடுவதன் மூலமாக ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லியும், ரீல்ஸ் என்று சொல்லியும், டிக்டாக் என்று சொல்லியும் சின்ன சின்ன ஒரு வீடியோக்களை போடுவது, இதை பல கோடி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது, இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்ததற்கு பிறகு அவர்கள் யாராவது ஒரு குரூப் நினைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் விரும்பக்கூடியதை ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துடலாம். எதை விரும்புகிறார்களோ மாற்றம் தேவைன்னு ஒருத்தன் அடிச்சு விட்டான்னு வைங்க. மாற்றம் தேவை என்றால் என்ன மாற்றம், எதுக்கு மாற்றம், என்ன மாற்றத்தை செய்ய போகிறாரு அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான். அவ்வளவு நேரம் இருந்து கேட்கக்கூடிய ஒரு தன்மை மக்கள்கிட்ட கிடையாது. இப்போ நம்முடைய மார்க்கவரை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு அரை மணி 10 நிமிஷம் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி பதில் சொன்னால் பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். அதே நேரத்தில் ரீல்ஸ்னு சொல்லி கட் பண்ணி நோண்டு போட்டு வைங்க, அதை பார்க்குறாங்க. இந்த இன்ஸ்டாவும் ரீல்ஸும் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால் சுருக்கமாக அந்த செய்தியை சொல்லுவாங்க. அது ஆதாரம் வைக்கிறது இல்லை, வாதங்கள் வைப்பது கிடையாது. ஒரு நினைச்ச ஒரு கருத்தை என்ன செய்கிறது, பரப்பி விடுறது. அதுக்கு ஒரு 100 பேரை நியமித்து வைத்துக்கொண்டு அதை ட்ரெண்டிங் பண்ணி விட்டான்னு சொன்னால் மட்டன்னு பற்றிக்கிட்டு ஏறி ஏன்னு கேட்டால் ஒரு செகண்டில் அதை அறிஞ்சிக்கிறோம். ரொம்ப நேரம் ஒதுக்கி பார்க்குவதற்கு மக்கள் தயாராக இல்லை. இந்த ஒரு பலவீனத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், எதை ட்ரெண்டிங் பண்ண சிலர் நினைத்து வேலை செய்கிறார்களோ அந்த மாதிரி பண்ண முடியும் என்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ இலங்கையில் ஒரு ராஜபக்சேவுடைய ஒரு ஆட்சி இருந்தது, கொடூரமான ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியை மாற்றுவதற்கு எதிர்க்கட்சிகளால் ஒன்றுமே செய்ய முடியலை. எதிர்க்கட்சிகள்லாம் ஒட்டச்சி நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சார், ராஜபக்சேங்கிறவர் அவருடைய கோத்தபாய அவருடைய அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து நாட்டையே தங்களுடைய கண்ட்ரோலில் வைத்து கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இதே மாதிரியான அதாவது இந்த ஜென்சன் சொல்லக்கூடிய அதாவது இன்ஸ்டா இந்த மாதிரியான ரீல்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் மத்தியில் இந்த ஆட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை விதைக்கும் பொழுது ஒரு தட்டி விட்டோன்னு லட்சக்கணக்கான மக்களுக்கு உடனே போய்விடும். அந்த மாதிரி இப்போ பரப்பி விட்டு என்ன செய்கிறாங்கன்னா, திடீர்னு ஒரு இடத்துல கூடருக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க, மக்கள்லாம் திரண்டா இது எந்த கட்சியும் செய்யவில்லை, எந்த தலைவர்களும் இதை செய்யவில்லை. இந்த மாதிரியான ரீல்ஸுகள் இன்ஸ்டா மூலமாக பரப்புறன்னு எப்படி பரப்புவாங்கன்னா, ஆர்குமெண்ட் பண்ணி வாதங்கள் பண்ணி காரண காரியத்திலாம் கிடையாது, இவனை நீக்கணும் அவ்வளோதான், இவனை நீக்கணுங்கிறது பரப்பிக்கிட்டே இருக்கும், அது ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ராஜபக்சே நீக்க வேண்டும், ராஜபக்சேயுடைய இடத்தை முற்றுகையிடுகிறோம் அப்படின்னு போட்டு விடுவாங்க. இத்தனை மணிக்குன்னு அது மாட்டுக்கு ஒரு செகண்டில் என்ன செய்யணும்னு கேட்டால் பல லட்சம் பேருக்கு போய் சேர்ந்துடும். அவனுக்கு எந்த லட்சியம்லாம் இருக்காது, என்னத்துக்குடா நீக்கணும் அவ்வளோதான். அப்படிங்கிற எதுக்காக நீக்க சொல்கிற, என்ன வழியில் நீக்கிட்டு என்ன செய்ய போகிற அதெல்லாம் சொல்ல தேவையே கிடையாது. மண்டையில் ஏற்றணும் நீக்கணும்னு அதுவே மண்டையில் உட்காந்துரும். அதே செஞ்சு நீக்கணும் அதே உட்காந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் பெரிய கூட்டம் திரள்றாங்க. கோத்தபாய ராஜபக்சேயை 2 பேரையும் அசைக்க முடியாது என்று இருந்த நிலையில் அவங்க 2 பேரும் நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு அந்த எழுச்சி அதிகமாகுது. அப்படி ஒரு வேலை செஞ்சு இலங்கை அரசாங்கத்தை காலி பண்ணாங்க நம்ம பார்க்குறோம்.